ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமம் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். சந்தோஷமாக இருப்பது போல தெரியலையே. ஹல்லேலூயா. ஒரு சிரித்த முகத்தோடு தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பலவீனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாளிலே நாம் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் நான் என்ன செய்கிறேன்? பிரவேசிக்கிறேன். நிறைய நேரங்கள் ஆலயத்துக்கு வர்றது ஏதோ நம்ம கிளம்பணும், நம்ம சுகமாக இருக்கிறோம், அதனால் நம்ம வந்துடுறோம், நம்ம நினைக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை இருக்கிறனால தான் நம்ம கால்கள் இந்த ஆலயத்திலே பதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் தந்த நல்ல சுகத்துக்காக, பலத்துக்காக எல்லாம் ஒரு விசை கூட கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நன்றி ஏசப்பான்னு சொல்வீங்களா? நன்றி இயேசுவே, என்னை இதுவரை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த அருமையான நல்ல காலை நேரத்திலும் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பெண்கள் தாய்மார்கள் தின ஆராதனைக்கு என்னை அன்போடு கூட அழைத்த போதகர் அவர்களுக்கும், போதகர் அம்மா அவர்களுக்கும், அருமையானவர்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி. இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தாய்மார்களுக்கு தாய்மார்கள் தின வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை சங்கீதம் 68:13 சொல்லப்பட்டுள்ள வசனத்தின்படி நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும், ஹல்லேலூயா, பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருக்கும்படி கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பெண்களுடைய வாழ்க்கை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருந்த போது ஒரு 2 காரியங்கள் என் கண்முன் வந்து போனது. கர்த்தர் மிகவும் அற்புதமாக பெண்களை வடிவமைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் ஒரு 2 காரியங்களை மட்டும் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த பெண்கள் ஒரே நேரத்தில் மல்டிடாஸ்க், ஒரே நேரத்தில் நிறைய வேலைகள் என்ன பண்ணுவாங்கன்னா செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவர்களை அப்படி தான் படைத்திருக்கிறார். மருத்துவர்கள் சொல்கிறார்கள், ஆண்களுடைய மூளை அமைப்பு என்பது அது கட்டம் கட்டமாக பாக்ஸாக இருக்குமா. அதனால் ஒன் டைம் ஒன் ஒர்க், அவ்வளோதான். அவங்களால ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் அவங்களால செய்ய முடியும். கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், அவர் அதுக்கு செவியே கொடுக்க மாட்டார். அது அவர் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் அவர்களை அப்படி தான் சிருஷ்டித்து இருக்கிறார். அந்த ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான். நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலோ அவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. அது முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கும் போது உங்கள் காரியத்தை சொல்லுங்கள், அப்போ அடுத்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போ அவர் செய்வார். உண்மைதானா சகோதரர்கள், தகப்பன்மார்கள் இருக்கீங்க? உண்மைதானா? ஆமே. ஆனால் பெண்கள் மூளை அப்படி இல்லை. பெண்கள் மூளை உங்களுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு இடியாப்பம் மாதிரி சுற்றி 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 இருக்கும். அதனால தான் ஒரு கையில் கரண்டி பிடிப்போம், இன்னொரு கையில் பிள்ளைகளையும் பார்ப்போம், அதை விட அதிகமாக புருஷனையும் கண்காணிப்போம். எல்லா வேலைகளையும் செய்வதற்கான பலன் அந்த மூளை அமைப்பு சுற்றி சுற்றி இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இது முதல் கிருபை. 2வது நிறைய இருக்குது, ஒரு 2 மட்டும் கர்த்தர் எனக்கு உணர்த்தினதை சொல்கிறேன். 2வது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. 2வது அவர்களுக்கு இருக்கிற பகுத்தறியும் தன்மை, டிசர்னிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆண்கள் ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதன் விளைவு எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிப்பதை விட பெண்களால் அதை ஈஸியாக கணிக்க முடியும். உண்மைதானா? ஒரு காரியத்தை பார்க்கும்போதே முடிவு எப்படி இருக்கும்பா. அதனால் நிறைய எச்சரிப்புகளை பெண்கள் கணவர்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. டே அங்கே போகாத, போனால் நீ விழுவ, போங்கம்மா உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு போகிற பிள்ளை கண்டிப்பாக மாட்டிக்கும். அதே நேரத்தில் அம்மா சொல்கிறாங்கன்னு கவனமாக இருக்கிற பிள்ளை தப்பித்துக்கொள்ளும். உண்மைதானா? இப்படி தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். இது போக நிறைய பொறுப்புகளையும் கர்த்தர் பெண்களுடைய வாழ்க்கையில் நியமித்திருக்கிறார். எப்படின்னு ஒரு சில வசனங்களை, ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெண்களாகிய நம்ம தான் நம்ம குடும்பத்துக்கு பலியாடு. ஹல்லேலூயா. எப்படின்னா காலையில் எழும்பினோன்னே எம்மா இதை கொண்டு வா, எம்மா அதை கொண்டு வான்னு புருஷன் யாரை தான் கேட்பார்? கணவர்மார்கள், நம்மளை தான். அதே நேரத்தில் பிள்ளைய என்ன செய்யம்மா இந்த பேண்ட் வச்சேன், இந்த புக்கு வச்சேன், எங்கே போச்சு?
சரி, எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தாச்சு. இதை தவிர்த்து இதை கூட செஞ்சிடலாம். ஆனால் இதை தவிர்த்து பிரச்சனை வரும் பாருங்கள், பிள்ளைகளுக்கும் கணவர்களுக்கும். அப்போ கணவர் சொல்லுவா, ஏம்மா உன் பிள்ளை என்ன பண்ணு, ஒழுங்கு மரியாதையா இருக்க சொல்லு. அவரும் நம்மகிட்ட தான் சாடுவார். அவர் சாடிட்டு போனதுக்கப்புறம் இந்த ஆள் வருவார், நம்ம ஆள் வந்து, ஏம்மா அப்பாவை கரெக்டாக இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா நடக்கிறதே பலியாடு யார் தான், நம்ம தான். சரியாச்சு. இது மட்டுமானா இல்லைங்க, பெண்களாகிய நம்ம தான் நம்ம குடும்பத்தில் சுமை தாங்கி. சரியா? குடும்பத்தில் யாருக்கு சந்தோஷமான காரியம் நடந்தாலும் அவங்களோட இணைந்து அவங்கள விடவும் அதிகமாக சந்தோஷப்படுற நபர் யார் தான், நம்ம தான். அதே சமயத்து அவங்களுக்கு போராட்டம் பிரச்சனை வந்தாலும் அவங்க கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அவர்களை விட அவர்களுக்காக பாரப்பட்டு துக்கப்பட்டு தேவ சமூகத்தில் மன்றாடி அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரையிலோ அவர்களுக்காக தேவ சமூகத்தில் போராடுகிற நபர்களும் நம்ம தான். ஹல்லேலூயா. இவ்வளோதானா சகோதரின்னா கிடையாதுங்க. ஓய்வே இல்லாமல் உழைக்கிற ஆள் யாருன்னா நம்ம தான். ஹல்லேலூயா. எப்படின்னு கேட்குறீங்களா? வாரம் முழுக்க உழைச்சிட்டு சண்டே ஆனால் எல்லோரும் எப்போ இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறனால அந்த ஓய்வு நாளும் நமக்கு என்ன நாள் தான், வேலை நாள் தான். உண்மைதானா? ஹல்லேலூயா. அது போக ரொம்ப லேட்டாக பெட்டுக்கு போகிறது நம்ம தான். சீக்கிரத்தில் எழும்புறதும் எப்படி சிஸ்டர் கரெக்டாக சொல்கிறீங்க? உங்கள் பாதையில் தான் நானும் பயணிச்சிட்ருக்கேன். ஹல்லேலூயா. இது போக நம் குடும்பம் என்ற உறவை தாண்டி குடும்பத்தில் நமக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மற்ற எல்லா உறவுகளுக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை பார்த்து பார்த்து செய்து அவங்க பாராட்டும் போது சந்தோஷப்படுற நபர்களும் நம்ம தான். அதே சமயத்தில் அவர்கள் நம்மை துக்கப்படுத்தும் போது அதிகமாக உடைந்து போகிற நபர்களும். ஹல்லேலூயா. இதெல்லாம் உட்புகுத்தி இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நட்ஷெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் அந்த வேத பகுதியை நாம் சேர்ந்து வாசித்தோம். நீதிமொழிகள் 31:16 சொல்லப்பட்டுள்ளபடி அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். ஒரு வியாபார கப்பல் எப்படியாக தன்னில் சேகரிக்கப்பட்ட துணை பொருட்களையும் சுமந்து கொண்டு அது செல்ல வேண்டிய துறைமுகம் நோக்கி சரியாய் சென்று கொண்டிருக்கிறதோ அதே போல தாய்மார்களாகிய நாம் ஒவ்வொருவரோ பாரங்கள், வேதனைகள், சரீர பலகீனங்கள், அழுத்தங்கள் இத்தனை இருந்தாலும் யாரிடமும் அதை சொல்லாமல் ஒரு வியாபார கப்பலை போல சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டப்பாதையிலே பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கான அத்தனை கிருபைகளையும் இந்த தாய்மார்கள் தினத்தில் விசேஷமாக கர்த்தர் இன்னும் அதிக கிருபைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த கூட்டத்திற்கென்று போதகர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்ட போது இந்த தாய்மார்கள் தின சிறப்பு ஆராதனையின் கருப்பொருள் வசனமாக நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம், நேரமில்லாதபடியால் நீங்கள் துரிதமாக எடுத்து வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7வது வசனத்தை எனக்கு அனுப்பி வைத்தார்கள். எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிப்போம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி இந்த வேத பகுதியில் மறைந்திருக்கிற ரகசியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளை தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். இதில் மறைந்திருக்கிற ரகசியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. ஆண்டவரே, நீர் பேச நாங்கள் கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற மக்களின் தேவைகள் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் அனைவருடைய தேவையும் சந்திக்கத்தக்கதான அளவில் உங்கள் வார்த்தையாகிய மன்னாவை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்திலே நாம் தெபோராள் என்ற பெண்மணியை குறித்து நாம் என்ன பண்ணுகிறோம், வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தெபோராள் என்ற பெண்ணை பற்றிய ஒரு சிறு குறிப்பை மட்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தெபோராள் என்ற பெண் லபித்தோத் என்ற நபருடைய மனைவியாக அறியப்படுகிறார். ஹல்லேலூயா. மேலும் இந்த தெபோராள் என்ற பெண்ணுக்கு இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டீர்கள் என்றால் தேன் ஈ என்ற அர்த்தம். இவர்கள் பெயருக்கு ஏற்றாற் போலவே இவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு தங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தங்களுக்கு நியமித்த ஊழியத்தையும் ஒருங்கே நிறைவேற்றின அற்புதமான ஒரு பெண்மணி. ஹல்லேலூயா.
அது போக தேவன் இவர்களை தீர்க்கதரிசியாக நியமித்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டு வழி மாறி போன பொழுது தேவனுடைய வார்த்தையை தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்வது தவறு என்று அந்த மக்களுக்கு உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்தியதான அற்புதமான பாத்திரம் தான் இந்த தெபோராள். ஹல்லேலூயா. இது மட்டுமாதானா சகோதரி என்றால், தேவன் இவர்களை ஒரு நியாயாதிபதியாக ஏற்படுத்தி வைத்திருந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே தேவன் இவர்களை ஒரு நியாயாதிபதி என்ற ஸ்தானத்தில் நியமித்திருந்தார் என்றால், அல்லேலூயா, அந்த காலத்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தங்களை அற்புதமாய் நடத்தி வந்த தேவனை விட்டு வெகு தூரம் போய் பாகால்களை சேவித்து, அல்லேலூயா, கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே கர்த்தர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை தங்களை ஒடுக்குகிற கைகளில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த ஒடுக்குதல் தாங்காமல் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட ஆரம்பிக்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் இரக்கம் கொண்டு என்ன செய்வாராம்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் நியாயாதிபதிகளை, இரட்சகர்களை எழுப்பினார். அப்படி ஆண்கள் மட்டுமே நியாயாதிபதிகளாக ஏற்படுத்தப்பட்ட காலத்திலே கர்த்தருடைய பார்வை ஒரு பெண்ணின் மீது விழுகிறது. அப்படியாக கர்த்தரால் நான்காவது முதல் பெண் நியாயாதிபதியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான பாத்திரம்தான் இந்த தெபோராள் என்ற தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வெகு தூரம் போய் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூட தகுதியை இழந்து விட்டிருந்த சூழ்நிலைமையிலே தீர்க்கதரிசியாக ஒரு பெண் நியாயாதிபதியாக கர்த்தரால் நியமிக்கப்படுவதற்கு ஏற்ற நிலைமையிலே தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அற்புதமான ஒரு கதாபாத்திரம். ஆமென். அது மட்டும் தானா சகோதரி என்று கேட்டால் இல்லை. பாராக்கோடு யுத்த களத்திற்கு கடந்து சென்று வேண்டிய ஆலோசனைகளை அவர்களுக்கு அள்ளி கொடுத்து, அல்லேலூயா, இஸ்ரவேலர் பெரிய ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு பாத்திரம் மட்டுமல்ல, கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசித்த எழுப்புதலின் பாத்திரமும் இவர்கள்தான். ஹல்லேலூயா. அன்பான சகோதரிமார்களே, அன்பான தாய்மார்களே, இந்த தெபோராள் என்ற தீர்க்கதரிசியைப் போல இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அநேக நேரங்களிலே கர்த்தருக்காக நாம் எழும்ப வேண்டும் என்ற ஆசையும் தாகமும் விருப்பமும் நமக்கு இருந்தாலும், அப்படி இருந்து கர்த்தருக்காக நம்ம பல காரியங்களை இப்போ செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அப்படி செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற நிலைமையில் நாம் எழும்ப முடியாதபடி அநேக காரியங்கள் நம்மை தடை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி தடை செய்து கொண்டே இருக்கிற காரியங்களில் நம்முடைய மனம் வாஞ்சிக்கிற ஒரு நிரந்தர விடுதலையை கர்த்தர் நமக்கு தந்து, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற குடும்பத்திலே, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற சமுதாயத்திலே, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற மற்ற குடும்ப உறவுகள் நிலைமையிலே, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற வேலை பார்க்கிற இடத்திலே, அல்லேலூயா, எடுக்க வேண்டிய ஜெயத்தை எடுத்து கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பாத்திரங்களாய் மாறும்படி விடுதலைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இந்த தாய்மார்கள் தின விசேஷ ஆராதனைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். இந்த தெபோராள் என்ற தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலிருந்து அல்லேலூயா கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இவர்களைப் போல நாமும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. எனக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது, நேரம் மிகவும் ஓடிப்போயின்னு கர்த்தர் எனக்கு கொடுத்த அவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் கொடுத்த நேரத்துக்குள்ளே கர்த்தரின் மூலமாக பேசணும், கர்த்தர் கிருபை தரணும். ஹல்லேலூயா. துரிதமாக நாம் செல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெபோராள் என்ற தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் இந்த கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதலாவது காரியம், கற்றுக் கொடுக்கிற காரியம், அவர்கள் தன்னுடைய அழைப்பையும் அந்த அழைப்புக்கு பின்பதாக இருந்த கர்த்தருடைய நோக்கத்தையும் அவர்கள் திட்டவட்டமாக புரிந்து வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் அவர்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு காரணமாக அமைந்தது. நீங்கள் வசனங்களை மட்டும் குறித்து கொள்ளுங்கள், வீட்டுக்கு போய் தியானித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 4:4 நாம் வாசிக்கிறோம், லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள். வேதம் இவர்களை ஒரு குடும்ப தலைவியாக அடையாளப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவியாக இவர்களுக்கு நீங்களும் நானும் பயணிக்கிறது போல அநேக பொறுப்புகள் இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய பொறுப்புகள் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அதன் காரணமாக அவங்க சரீரத்தில் சில வேதனைகளையும் அவர்கள் அனுபவித்திருக்கக்கூடும், சரீர பலகீனங்களை அவர்கள் அனுபவித்திருக்கக்கூடும். அது மட்டுமல்லாமல் குடும்ப உறவுகள் சார்ந்த நிலைமையிலே நீங்களும் நானும் சந்திப்பதை போல சில மேடு பள்ளங்களையும் அவர்கள் சந்தித்திருக்கக்கூடும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில்தான் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த அழைப்பு அவர்களை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா. அப்படி வரும்போது அந்த அழைப்பை அவர்கள் அல்லத்தட்டவே இல்லைங்க. அந்த அழைப்பை அவர்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளார்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் தானா சகோதரி என்றால் இல்லை. அந்த அழைப்புக்கு பின்னால் இருந்த கர்த்தருடைய திட்டவட்டமான நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். என்ன நோக்கம் அது? இஸ்ரவேல் ஜனங்கள் வழிவிலகி போனார்கள். அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, மீண்டுமாக கர்த்தரண்டை திரும்புவதற்கு தேவனிடமிருந்து வார்த்தையை பெற்றுக் கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயத்துக்காக ஏங்கி நின்ற போது அவர்களை பாரபட்சம் இல்லாமல் நீதியோடும் நியாயத்தோடும் விசாரித்து தேவனுடைய நியாயத்தை பகட்டில்லாமல், கள்ளம் கபடில்லாமல், சிறிதளவு கூட கலப்படம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய விலையேறப்பெற்ற பொறுப்பை கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறார் என்று சொல்லி தன் அழைப்புக்கு பின்னால் இருந்த அந்த நோக்கத்தை அவர்கள் சரியாய் புரிந்து கொண்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அழைப்பை வைத்த ஆண்டவர் அந்த அழைப்புக்கு பின்பதாய் ஒரு நோக்கத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே கூடி வந்திருக்கிற எத்தனை பேர் தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய அழைப்புக்கு பின்னால் இருக்கிற அவருடைய நோக்கமும் எனக்கு திட்டவட்டமாய் தெரியும் சகோதரி என்று நீங்கள் சொல்ல முடியும்? அப்படி தெரிந்திருந்தால் உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த அழைப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கர்த்தர் தொடர்ந்து இப்பொழுது பிரகாசிக்கிறதை விட அதிகமாய் பிரகாசிக்க செய்வார். ஒருவேளை தெரியாதவர்களாய் இருந்தால் தயவு செய்து இந்த நாளிலே ஆண்டவரிடம் போய் கேளுங்கள். ஆண்டவரே, என்னை என்ன நோக்கத்திற்காக நீர் அழைத்தீர்? என்ன நோக்கத்திற்காக நீ தெரிந்து கொண்டீர்? இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நோக்கத்தோடு தான் படைத்தார். உங்கள் தலைக்கு மேல் இருக்கிற ஃபேன், நான் பயன்படுத்துகிற அந்த மேஜை, உட்கார்ந்திருக்கிற நாற்காலி, இது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். உயிரற்ற பொருட்களாகிய அவைகளுக்கே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார் என்றால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கு பின்பதாக கர்த்தர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு தெரியலையா? ஏசப்பாட்ட கேளுங்க. அநேக நேரங்களில் திருமணமான புதிதிலே என் வாழ்க்கைக்கான நோக்கம் எனக்கு தெரியவில்லை. ஒரு 3 மாதங்கள் நன்ற ஜாலியா நல்ல சந்தோஷமா எல்லாருடைய வாழ்க்கை போல எங்கள் வாழ்க்கை கடந்து சென்றது. ஆனால் அதற்கு பின்புள்ள வருத்தம் நேரங்களில் ஒரு கேள்வி என்னை துளைத்து கொண்டே இருந்தது. ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக என்னை இந்த திருமண பந்தத்தில் இணைத்தீர்? இந்த கணவரோடு இணைத்ததற்கு பின்பதாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நோக்கம் என்ன? எல்லாரை போல பிள்ளைகளை பெற்ற என் வாழ்க்கை முடிய வேண்டுமா? இல்லை ஆண்டவரே, என்னை குறித்து நோக்கம் வைத்திருக்கிறேன். இந்த கேள்வி அதிகமாக தேவ சமூகத்துக்கு நான் செல்ல ஆரம்பித்தேன். கர்த்தர் ஒரு நாளில் திட்டவட்டமாய் என்னோடு கூட பேசினார். இந்த குடும்பத்தில் கர்த்தர் என்னை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார் என்று பேசினார். அதற்கு பின்பு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சொல்கிறேன், என் வாழ்க்கையை குறித்து நான் பார்த்து கொண்டிருந்த கண்ணோட்டம் மாறினது. கர்த்தர் என் வாழ்க்கையை என்ன கண்ணோட்டத்தோடு நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த கண்ணோட்டத்தில் என் வாழ்க்கையை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எந்த கண்ணோட்டத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ அந்த கண்ணோட்டத்திலே புரிந்து கொள்ள உதவி செய்தபடியினாலே என் குடும்பத்தில், என் குடும்ப உறவுகள் சார்ந்த மற்ற சூழ்நிலைமையில வந்த அநேக சவால்களை ஆண்டவரின் ஞானத்தினால் செயல்பட்டு ஞானமாய் நடக்கக்கூடிய கிருபையும் கர்த்தர் தந்து அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற ஆசையும் உள்ளத்துக்குள் தந்து குடும்பமாய் இன்றைக்கு கர்த்தருக்காய் பயன்பட கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் மட்டும் எனக்கு என் நோக்கத்தை தெரியப்படுத்தி இருக்கவில்லை என்றால் வந்த பிரச்சனைகளிலே என் வாழ்க்கை முழுகி போயிருக்கும். அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் இருந்திருக்க முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பையும் அதற்கு பின்பதாக இருந்த நோக்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். அப்படி இடைப்பட்ட பிறகு 2 காரியங்களை நீங்கள் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது காரியம், ஒருபோதும் ஹல்லேலூயா உங்கள் குடும்ப சூழ்நிலைமைகளை காட்டி, உங்கள் சரீரத்தில் உள்ள பலவீனங்களை காட்டி, ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த நோக்கத்தையும் ஹல்லேலூயா தரிசனத்தையும் நிறைவேற்றுவதற்கு என்னிடத்தில் போதுமான தகுதியோ திறமையோ தாளந்துகளோ அதை செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலைமையோ என்னிடத்தில் இல்லை என்று சாக்கு போக்கு சொல்லாமல், அந்த அழைப்பை அள்ளத்தட்டாமல்
பாதுகாக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஏனென்றால் ஏன் இப்படி சகோதரி சொல்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த அழைப்பையும் நோக்கத்தையும் என்னால் சரிவர செய்யவே முடியாது என்று சொல்லும் அத்துணை காரியங்களையும் விட கர்த்தர் உங்களுக்கென்று வைத்த அழைப்பு அது விசேஷமானது, அது விலையேற பெற்றது. ஆமென், ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் என்னோடு கூட சத்தமாய் ஹல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென். இந்த அழைப்பின் மேன்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்தபடியினால் தான் பிலிப்பியர் 3:14 எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் லக்கை நோக்கி மட்டும் ஓடவில்லை, அழைப்பை நிறைவேற்றுவதற்கு எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று கருதுகிறேன். நான் நஷ்டம் என்று மட்டும் கருதவில்லை, என் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு எனக்காக அப்பா நியமித்த பாதை என்று ஒன்று இருக்கிறது. அந்த பாதையிலே நான் மகிழ்ச்சியோடு ஓடுகிறேன். இப்படி அவர் ஓடினபடியினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெபேராளை போல எழும்பி பிரகாசிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக ஒரு காரியத்தை அழைப்பு தெரிந்தவுடன் இது நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? செய்யாதீங்க, அழைப்பை அள்ள தட்டாதீங்க. இரண்டாவது, டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் காலிங். உங்கள் அழைப்பை ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு விசேஷமானது. எந்த காரணத்தை கொண்டு இந்த அழைப்பை விட இந்த அழைப்பு மேலா இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களை ஆசிரியா கர்த்தர் அழைச்சா ஆசிரியரா மட்டும் இருங்க. தயவு செய்து இன்னொரு வேலைக்கு ஓடி போகாதிருங்கள். எந்த அழைப்பில் கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பில் நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்றால் ஹல்லேலூயா, அந்த அழைப்பிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. பொதுவாக நாங்கள் வந்து 2007ஆம் ஆண்டு எங்களுக்கு திருமணம் நடந்தது. ஹல்லேலூயா. 2014ஆவது ஆண்டு நாங்கள் மதுரை வந்தோம். 7 ஆண்டுகள் எங்கள் மாமனார் ஃபாதர் இன்லா கூட மாமனாரோடு கூட நாங்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அதில் எத்தனையோ சொன்னாங்க, நீ 7 வருஷம் மட்டும் இங்கே இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ணணும், உங்கள் மாமனாருக்கு பிறகாக நீங்கள் இந்த சபையை எடுத்து ஹல்லேலூயா பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். ஆனால் அப்பொழுதே நாங்கள் சொன்னோம், கர்த்தர் எங்களை ஒரு இவாஞ்சலிஸ்டாக அது போக டீச்சிங் மினிஸ்ட்ரியில் எங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த சபை ஊழியத்தில் எங்களால் தொடர முடியாது. காரணம், இதில் மேன்மைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கான அழைப்பு இது இல்லை என்று கர்த்தருக்காக நிற்க உதவி செய்தார். ஏதோ பாஸ்டர் சும்மா சொல்றாங்கன்னு சொல்லி எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய திட்டத்தின்படி 2016ஆவது ஆண்டு ஒரு வியாதி படுக்கையிலே என்னுடைய மாமனார் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து சென்றார்கள். அதற்கு பின்பதாக ஒரு சபையின் போதகரை அவர்கள் நிர்வகித்துக் கொண்ட அந்த சபைக்கு போதகராக ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று வந்த பொழுது ஸ்தாபனம் இம்மீடியட்டா என்ன செஞ்சது, அடுத்த ஆட்களை நியமித்து விடும். ஆனால் ஸ்தாபனம் அப்படி நியமிக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய கணவர் தான் ஹல்லேலூயா மூத்த குமாரனா இருந்தபடியினாலே பாஸ்டர் லின்சே அவர்கள் சபை பொறுப்பெடுப்பார்கள், ஹல்லேலூயா அவர்கள் தான் பொறுப்பெடுப்பார்கள் என்று சொல்லி ஸ்தாபனம் எங்களுக்காக 1 வருடம் வெயிட் பண்ணினது. எந்த சபைக்கும் இப்படி வெயிட் பண்ணியிருக்காது. எங்களுடைய தம்பி தான் அந்த சபையின் பொறுப்பை தற்காலிக போதகராக நியமித்து கொண்டு வந்தார், பாஸ்டருடைய தம்பி. ஆனால் எங்கள் அழைப்பிலே நாங்கள் உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். எங்களுடைய உறுதித்தன்மையை பார்த்தவர்கள் ஹல்லேலூயா பாஸ்டருடைய தம்பி அவர்களை எங்கள் போதகராக ஆர்டைன் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. மேன்மைகள் இருந்தது உண்மைதான். நாங்கள் பைபிள் காலேஜில் வாங்குகிற சேலரி அப்போ 6000 rupees 2014 சொல்கிறேன். எப்படி குடும்பத்தை நடத்துவீங்க? 2 பிள்ளைகள் உங்களுக்கு ஆயிட்டு எப்படி நல்ல வாய்ப்பை ஏன் தவற விட்டீர்கள்? கேட்காத ஆள் எங்களிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு திட்டவட்டமாய் தெரிந்திருந்து அந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருந்தபடியினாலே இன்றைக்கு அதே ஊழியத்திலே கர்த்தர் எங்களை மேன்மையாய் பயன்படுத்தி வருகிறார். அழைத்தவர் அவர் என்றால் கர்த்தர் நடத்துவார். தயவு செய்து உங்கள் அழைப்பை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் எங்களுக்கு திருமணமாகி இருக்கிறது. நேற்றைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே. ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய ஆசையின்படி நான் சபை ஊழியத்திலே மற்றவர்கள் பேச்சை கேட்டு என்னுடைய அழைப்பில்லாத ஒன்றில் நான் நிலைத்திருந்தேன் என்றால் குறைந்தபட்சம் மேக்சிமம் குறைந்தது 500 மேக்சிமம் 1000 பேருக்கு நான் விசுவாசிகளுக்கு ஒரு தகப்பனாக தாயாக நானும் என் கணவரும் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய அழைப்பு மேன்மை என்று எண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணாம வந்தனால வருடந்தோறும் 100கணக்கான ஊழியர்களை உருவாக்கும் உன்னத பணியிலே கர்த்தர் எங்கள் கணவரை பயன்படுத்தி வருகிறார். அந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாகவும் வருடந்தோறும் திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து வருகிறார்.
அன்பான தேவ பிள்ளை, சவாலாய் சொல்றேன், உன் நினைவை விட அவர் நினைவு மேலானது, உன் வழிகளை விட அவர் வழிகள் மேலானது. நீ நினைக்கலாம், இந்த அழைப்புல நான் போனா என்னால மற்றவங்கள மாதிரி வீடு வாங்க முடியுமா, வாசல் வாங்க முடியுமா, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? உங்களுக்கு முன்பதாய் கர்த்தரை சாட்சியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை எந்த அழைப்புல அழைத்தாரோ அந்த அழைப்பு எந்த ஒரு வசதிகளும் இல்லாத அழைப்பா இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய அத்துணை கிருபைகளையும் தந்து யெகோவா ஈரேவாய் பார்த்து கொண்டு உங்களை நடத்த, யார் முன்பதாக உங்கள் தலை குனிந்து போகாமல் நடத்த இந்த ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் காலிங், டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் காலிங். அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள், அழைப்புக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். அழைத்தது அவராய் என்றால் வனாந்தரத்திலும் அவரால் நடத்த முடியும், நீரூற்றை உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் வேகமாய் போகிறேன். குடும்பத்தில் உள்ள பொறுப்புகளை அல்ல தட்டாத தெபோராள். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நியாயாதிபதிகள் 4 நாம் வாசிக்கிறோம், லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு சிந்தனை எனக்குள்ளாக எழுந்தது. அவர்கள் ஒரு குடும்ப தலைவி என்ற பொறுப்பிலே ஏற்கனவே நாம் பார்த்தது போல அவர்கள் அங்கம் வகித்து வந்தார்கள். அப்போ ஒரு சாதாரண குடும்ப தலைவியாக நிறைய பொறுப்புகள் அவர்களுக்கு இருந்திருக்கும். இப்படி நான் யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை இந்த பொறுப்பு தான் முக்கியம் என்று சொல்லி தெபோராள் என்ற தீர்க்கதரிசி தன் கணவரையோ பிள்ளைகளையோ குடும்பத்தில் உள்ள மற்ற உறவுகளுக்கோ செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை, பொறுப்புகளை செய்யாமல் இருந்திருப்பார்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் என் குடும்பத்தில் வருவதை போல பிரச்சனை வந்திருக்குமா, வந்திருக்காதா? எங்கன்னாலும் போமா, சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு போ. பிள்ளைகளும் சொல்லுவாங்க, புருஷன் எங்க போ, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வேணான்னு சொல்லலையே, துணி யார் துவச்சு போடுவா. அவர்கள் கேட்பதில் தவறொன்றும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, குடும்ப பொறுப்பை அவர்கள் சரியாய் நிறைவேற்றினபடியினால்தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ரட்சிப்பை இவர்கள் மூலமாய் கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தர் அப்புறம் கட்டளையிட்டபடியினாலே ஒன்றை நாம் திட்டமும் தெளிவுமாய் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தர் அவர்களுக்கு என்று நியமித்த பொறுப்பை அவர்கள் சரியாய் செய்தார்கள். எந்த காரணத்தை கொண்டும் பொறுப்பை அழைப்பை காட்டு, எனக்கு அந்த வேலை இருக்கு ஏசப்பா, சபையில போய் ஊழியம் செய்ய சொல்றாரு, குடும்பத்தை அவர்கள் கவனிக்காமல் விடவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, குடும்பம் முக்கியமானது, அழைப்பு முக்கியம்தான், அதை விட குடும்பம் முக்கியம். தாய்மார்களாகி உங்களுக்கு தயவாய் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் குடும்பத்தில் உள்ள பொறுப்பை ஒருபோதும் அல்ல தட்டாதீங்க. புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, மாமியாருக்கு செய்ய வேண்டிய, தேவன் உங்களை என்ன ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அத்தனை பேருக்கு உண்டான கடமை நீங்கள் செய்தால் மட்டுமே நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். அதோடு கூட உங்கள் அழைப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இப்படி சந்தோஷமாக உங்கள் அழைப்பை நீங்கள் செய்யணும் அப்படின்னா 2 விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்று என்னென்னா, தெளிந்த புத்தி வேணும். ஹல்லேலூயா. ஏன்னா குடும்பத்தை பார்க்குறதே பெரிய விஷயம், இதில் என்ன செய்யணும், ஆண்டவர் கொடுத்த அழைப்பையும் சைமல்டேனியஸாக பார்க்கணும் போது தெளிந்த புத்தி இல்லாமல் முடியாது. இந்த தெளிந்த புத்தியை யார் கொடுக்க வேண்டும்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர் தெளிவின் ஆவியானவர். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும், வேலைகளை சுறுசுறுப்பாய் முடிப்பதற்கான பலன் எல்லாம் அவர் தாங்க கொடுக்கணும். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள தொடர்பை விட்டு விடாதிருங்கள், ஜெபத்திலே காத்திருங்கள். பெண்களாக நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால ஸ்கிப் பண்ற ஒரு வேலை அப்படின்னு பார்த்தோம்னா என்னதான், பிரேயர். அதோட இன்னொன்று சேர்ந்துருக்கு, என்னது, பைபிள் வாசிப்பு. நிறைய வேலை இருக்குங்க, எதையும் விட்டுற மாட்டோம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஜெபத்தையும் வேத வாசிப்பை மட்டும் நாம் ஒதுக்கி வைத்து விடவோம். இன்றைக்கு சவாலாய் ஒரு சீக்கிரட்டை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு தேவ ஊழியன் இப்படி எழுதுகிறார், இன்றைக்கு என்னைக்கெல்லாம் அதிகமான வேலைப்பளு இருக்கிறது என்று நான் உணர்கிறேனோ அன்றைக்கு எல்லாம் நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன். அதிகமாய் ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு பலன் கிடைக்கிறது. என் சுய பலத்தில் நான் செய்யும் போது செய்ய முடியாததை, ஹல்லேலூயா, மாம்ச பலத்திலே செய்யும் போது செய்ய முடியாததை நான் ஜெபித்து விட்டு செய்யும் பொழுது துரிதமா என் வேலைகளை முடிக்கிறேன். ஒரு சீக்கிரட்டை இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறேங்க. காலையில் எழும்பின உடனே தகப்பனின் முகத்தை நோக்கி பாருங்கள். எந்த காரணத்தை கொண்டும் ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் தள்ளிவிடாதிருங்கள். இது உங்கள் வேலைகளை நீங்கள் சீக்கிரமாய் செய்ய, தெளிவான சிந்தனையோடு செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக, நல்ல ஆரோக்கியமாக இருங்கள். பெண்களாகிய நமக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை என்னன்னா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்போம், நம்மளை மட்டும் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். விதவிதமாக யார் யாருக்கு என்னென்ன தோசையோ, ஒரு தோசை தான், நிறைய வெரைட்டி. ஹல்லேலூயா. ஒரு முட்டை தாங்க,
ஆனால் அதை தம்பி நல்லா என்ன சொல்கிறது, வாட்டு முட்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதாவது கண்ணாடி நிறைய பேரில் சொல்லுவாங்க ஹாஃப் பாயிலாக சாப்பிடுவாங்க, இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க ஃபுல் பாயிலாக சாப்பிடுவாங்க, இன்னொன்று முட்டை தோசைன்னு கேட்பாங்க. ஒரு முட்டை தான் எல்லாருக்கும் போட்டு கொடுப்போம், ஆனால் நம்ம சாப்பிடும் போது கரிஞ்ச தோசை 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிடும். அன்பான தாய்மார்களை, தயவு செய்து அப்படி செய்யாதிருங்கள். தெபோராள் என்ற தீர்க்கதரிசி வேதத்தில் அது குறிப்பிடவில்லை, மறைமுகமாக மறைக்கப்பட்ட உண்மை அதுதான். அவர்கள் ஒரு குடும்பத்தையும் பார்த்து, ஒரு குடும்பத்தை பார்க்கிறதே பெரிய விஷயம், இதன் மத்தியிலே முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி என்ற பொறுப்பு. இன்னைக்கு நீங்க ஜட்ஜி வீட்டில் போய் பாருங்க, அவ்வளோ கண்ணியமான வேலை அது. தீர்க்கதரிசி என்ற இரட்டை பொறுப்புகளையும் அவர்கள் செய்தார்கள் என்றால், நான் நிச்சயமாய் சொல்கிறேன், அவர்கள் தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவரோடு தெளிந்த ஒரு அல்லேலூயா தெளிவான ஒரு நடத்துதலை பெற்றிருந்தார்கள். இரண்டாவதாக, அவர்கள் சரீர அளவிலே அவர்கள் சரீர சுகபலனோடு அவர்கள் காணப்பட்டிருப்பார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தாய்மார்களே, நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? உங்கள் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரோடு கூட நேரம் செலவிடுங்கள். கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஹல்லேலூயா குடும்ப பொறுப்புகளை அல்ல தட்டாதிருங்கள். கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். சரீரத்தில் ஒரு வியாதியோ பலகீனமோ வந்தா ஆண்டவர் உங்களை நடத்தினா மருத்துவமனைக்கு போங்க, இல்லைன்னா பாரத்தோடு ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் ஒருவனும் பலவீனப்பட்டு போகவில்லை, போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. நேரமில்லை, நான் துரிதமாய் போகிறேன். மூன்றாவதாக, தன் அழைப்பை ஒருபோதும் மற்றவர்களின் அழைப்போடு ஒப்பிட்டு பாராமல் தேவனுடைய நோக்கத்திற்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்த அற்புதமான சகோதரி இந்த தெபோராள் என்ற தீர்க்கதரிசி நாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்டோரியை நான் சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்றாங்க, எந்த சூழ்நிலைமையில கர்த்தர் இவர்களை நியாயாதிபதியாக தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினார் என்றால், ஆண்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்த ஒரு தொழில் அது, ஆண்கள் மட்டுமே பார்த்து வந்த ஒரு பொறுப்பு அது. அந்த சூழ்நிலைமையில் தான் கர்த்தர் தெபோராள் என்ற தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசியாக நியாயாதிபதியாக அழைக்கிறார். அந்த அழைப்பு வரும்போது, ஆண்டவரே, ஆண்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்த இந்த பொறுப்பை, இந்த விலையேறப்பட்ட பொறுப்பை, சவால் நிறைந்த பொறுப்பை ஒரு பெண்ணாகிய என்னால் எப்படி செய்ய முடியும் என்று அவர்கள் கேட்கலைங்க. அந்த பொறுப்பை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல் ஆண்டவருடைய அழைப்புக்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணித்தார்கள். கர்த்தர் தனக்கு தந்த அழைப்பை ஒருபோதும் அவர்கள் மற்றவர்களோடு என்ன செய்யல, ஒப்பிட்டு பார்க்கல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்கென்று கர்த்தர் வைத்த பொறுப்பு அது விலையேற பெற்றது, அது விலையேற பெற்றது, அது விசேஷமானது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை அழைத்திருக்கிற அழைப்பை பார்த்து உங்களை சூழ இருக்கிறவர்கள் சில வேளை உங்கள் அழைப்பை பார்த்து அற்பமா எண்ணலாம், இல்லைன்னா என்ன இவ்வளோ சிறிய அழைப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரே என்று எண்ணலாம். அல்லது நீங்களே கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நொடி வரைக்கும் கூட உங்கள் அழைப்பை குறித்து உங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம், உங்கள் அழைப்பை நீங்களே அற்பமாக பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு திட்டவட்டமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கென்று கர்த்தர் நியமித்த அந்த அழைப்பு அது விசேஷமானது. மனிதர்கள் பார்வையில் வேண்டுமென்றால் அது தாழ்வானதாக அற்பமானதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் யாரையும் அப்படி பார்க்கலீங்க, அவர் விலையேற பெற்றதாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி பல பேர் கூடி இருக்கிற சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பா இருக்கலாம். அழைப்பு நபருக்கு நபர் வித்தியாசப்படலாம், ஆனால் அழைப்பின் மேன்மை ஒருபோதும் மாறாது. மனிதர்கள் மட்டுப்படுத்தி பார்ப்பார்கள், ஆனால் தேவனுடைய பார்வையிலே என்னுடைய அழைப்பும் ஒன்றுதான். உங்களை ஒரு சிறு குடும்பத்திற்கு, உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் வார்த்தை எடுத்து சொல்ற தாயா உங்களை வச்சிருக்கிறார், அல்லது நீங்க வேலை பார்க்குற அந்த சிறு கூட்டத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தாயாக கர்த்தர் உங்களை எழுப்பியிருக்கலாம். என்னை போல பெரிய அழைப்பு, சபைகளில் போதிக்கக்கூடிய அழைப்பு எனக்கு இல்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட தேவையில்லை. என் அழைப்பு தேவன் பார்வையில் எவ்வளவு விசேஷித்தமானதோ அதே போல உங்களுக்கான அந்த அழைப்பும் கர்த்தரின் பார்வையில் அது விலையேற பெற்றது, அது விசேஷமானது. ஹல்லேலூயா. தயவு செய்து காம்ப்ரமைஸ், தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஏன் சிஸ்டர் இதை விலையேறப்பட்டதுன்னு சொல்றீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியான அந்த காலை வேளை நம்ம சொல்லுகிறார், உங்களுக்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த அழைப்பை உங்களை விட வேறு எவராலும் சிறப்பாக செய்ய முடியாது என்று கர்த்தர்
கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்தபடியினால் தான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்கான உங்கள் அழைப்பு அது வித்தியாசமானது, அது விலையேற பெற்றது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். நீங்க சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்க, அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நீங்க தான் பெரிய பாஸ்டர்மா. நீங்க ஒரு ஸ்கூல்ல ஆசிரியரா இருக்கலாம், நீங்க உங்க ஸ்கூல்ல ஒரு சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கலாம். அங்க வர பேஷண்ட்ஸ்க்கு என்னால வந்து ஊழியம் செய்ய முடியாதே. அங்கு வர மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் பாத்திரமாக கர்த்தர் உங்களைத்தானே வைத்திருக்கிறார். ஆகவே அந்த அழைப்பு கர்த்தரின் பார்வையில் விலையேற பெற்றதுங்க. அந்த அழைப்பை உங்க பேரை நீங்க சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. இப்படி கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிற இந்த அழைப்பை என்னை விட வேற யாரும் சிறப்பா செய்ய முடியாதுன்னு கர்த்தர் பார்த்துதான் இந்த குடும்பத்துக்கு நியாயாதிபதியா கர்த்தரனை ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி இருக்கிறார். பெரிய பெரிய மேடைகளில் ஏறக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லையே, அந்த சகோதரியை போல இந்த சகோதரியை போல சபைகளில் நான் பயன்படுத்தவில்லையே. சபையில கூட்டி பெருக்கிற வேலை கூட கர்த்தரின் பார்வையில் அது விசேஷமானது. ஹalleluya. தயவு செய்து கர்த்தர் உங்களை எந்த அழைப்பில் அழைச்சாரோ அதை ஒரு போதும் தாழ்வாக நோக்காதீர்கள். என் தேவன் அதை விசேஷமாக பார்க்கிறார். ஆமென். அப்படி நீங்கள் பார்த்து ஹalleluya, என்னை நம்பியவர் தந்த பொருட்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி அர்ப்பணிக்க முடியும் என்றால் நீங்கள் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹalleluya. நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவ திட்டத்திற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருந்தார்கள். இந்த தெபோராள் என்ற தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, ஹalleluya ஹalleluya, வேதத்தில் நாம் வாசிக்கிற பல பரிசுத்தவான்களும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த அத்தனை பரிசுத்தவாட்டிகளும் பரிசுத்தவான்களும் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தங்களுக்கென்று இருந்த ஆசைகள், தங்களுக்கென்று இருந்த விருப்பங்கள், தங்கள் போட்டிருந்த திட்டங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி தேவ திட்டத்திற்கு அவர்கள் முழுமையாய் தங்களை அர்ப்பணித்தார்கள். நேரம் இல்லை, நான் வேகமாய் போகிறேன். நியாயாதிபதிகள் 4:7-9 வரை உள்ள வசனங்களை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். அதில் இப்படியா இருக்கிறது. ஹalleluya. தெபோராள் என்ற தீர்க்கதரிசி பாராக்கை பார்த்து சொல்கிறார்கள், கர்த்தர் சிசராவையும் அவன் சேனாபதியையும் அவனுடைய ரதங்களையும் அவனுடைய குதிரைகளையும் அவனுடைய குதிரைகளையும் கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லையா? கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? யுத்தத்திற்கு எழும்பி போ பாராக்கே என்று சொன்ன பொழுது பாராக் ஒரு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்? நீ வந்தா நான் போறேம்மா, இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் என்று சொன்ன பொழுது அதற்கு தெபோராள் என்ற தீர்க்கதரிசி சொல்லுகிறாள், பாராக்கே, நான் உன்னோடே கூட வருகிறேன், நான் உன்னை தனியே விடவில்லை. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ போகிற பிரயாணத்தில் உனக்கு உண்டாகிற மேன்மை, இந்த யுத்தத்தில் கிடைக்கிற மேன்மை, பிரயாணத்தின் மேன்மை அது உனக்கு கிடையாது. ஹalleluya. பாராக்கே, அது உனக்கு மட்டுமில்ல, உன்னோடு கூட தேவ வார்த்தையை சுமந்து கொண்டு உன்னோடு கூட வருகிறேனே, அது எனக்கும் கிடையாது. அப்படி என்றால் தேவ திட்டம் இதிலே என்ன? தேவன் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். ஹalleluya. இப்படி இதை எல்லாம் தெரிந்திருந்தோம் தெபோராள் தனக்கு மேன்மை கிடைக்கவில்லை என்று சொல்லி திரும்பி வீட்டுக்கு போனார்கள் என்று இல்லை. அந்த வசனத்தின் பின்பகுதி இப்படி அழகா எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்தமான பகுதி, தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். ஹalleluya. அன்பான தேவ பிள்ளைகளே, தெபோராள் கத்த சும்மா எழுப்புலிங்க, தேவ திட்டத்துக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்திருந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தேவ திட்டத்திற்கு முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு குணாதிசயம் என்றால் என்ன என்பதை குறித்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தெபோராள் என்ற தீர்க்கதரிசியின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அநேக நேரங்களிலே நீங்கள் ஜெபிக்கிற விடுதலையை வாஞ்சிக்கிற காரியத்திலே விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் உங்களை அனுமதிக்கிற பாதையானது நீங்கள் நினைக்கிற பாதையை போல் இல்லாமல், லகுவாய் இல்லாமல், அது வித்தியாசமானதாக இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவ திட்டத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்தல் என்றால் என்ன என்பதை தெபோராள் என்ற தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோமானால் 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. அது என்ன காரியம்?
தேவன் நான் விடுதலை வாஞ்சிக்கிற விஷயத்திலே எனக்கு விடுதலையை கொடுக்கும்படி கர்த்தர் என்ன ஒரு பாதையில் நடத்துறாருல, அந்த பாதை நான் நினைச்சதை போல லகுவாக இல்லாமல், எளிமையாக இல்லாமல், நான் ஆசைப்பட்டது போல் இல்லாமல் வித்தியாசமான பாதையில் இருந்தாலும் அவருடைய சித்தத்திற்கு நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவதுதான் தேவன் எதிர்பார்க்கிற முழுமையான அர்ப்பணிப்பு. இரண்டாவதாக தேவ திட்டத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்தல் என்றால் என்ன? தேவன் இந்த தேவ திட்டம் நிறைவேறும் போது அதனால் எனக்கு ஒரு மேன்மையும் கிடைக்க போவதில்லை என்று தெரிந்திருந்தும், நான் ஒரு பொருட்டாக எண்ணப்பட போவதே இல்லை என்று தெரிந்திருந்தும், அந்த திட்டத்திற்கு முழுமையாய் அர்ப்பணித்து தேவன் எந்த முறுமுறுக்காமல், மனம் சோர்ந்து போகாமல், மனம் தளர்ந்து போகாமல், தேவன் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வதுதான் கர்த்தருடைய திட்டத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்பு. இந்த ரெண்டுலையும் நம்ம இன்றைக்கு குறைவுபட்டிருப்போம். எனக்கு மேன்மை இல்லையா, இந்த செயலை செய்கிறேன், சர்ச்சுக்கு நான் இவ்வளோ செய்கிறேன், வேலை பார்க்குற இடத்துல இவ்வளோ செய்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு எந்த மேன்மையுமே கொடுக்கல. நான் நினச்சது கொடுத்துருப்பாரு, நான் நினச்சது போல மேன்மை இல்லை, அதனால கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, தெபோரால் என்ற தீர்க்கதரிசி மட்டும் பாராக் சொல்றாரு, நீ என் கூட வந்தா போவோம்ப்பா, இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் என்று சொல்லும் பொழுது, நீ போனா என்ன போகாட்டி என்ன, மேன்மைதான் எனக்கு கிடைக்கலையே, நான் ஏன்ப்பா அவன் கூட வரணும், அப்பா எனக்கு சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன், நீ போனா என்ன போகலன்னான்னு சொல்லி தெபோரால் இருந்திருக்கலாமா, இருந்திருக்க கூடாதா? அப்படி இருந்திருந்தால் இரண்டு காரியங்கள் நடந்திருக்கும். முதலாவது, பாராக் யுத்தத்திற்கு போயிருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அப்படியே போயிருந்தாலும் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை பாராக்கின் மூலமாய் கர்த்தர் கொடுத்திருப்பாரா என்பது சந்தேகமே. ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் தேவன் தன்னை அழைத்த அழைப்பு அது முக்கியமானது, தேவ திட்டம் அது முக்கியமானது என்று சொல்லி அந்த முக்கியத்துக்கு, தேவ திட்டத்திற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்களே, கர்த்தர் பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேசம் 40 வருஷம் அமைதலை சந்தித்ததுங்க. இன்னைக்கு தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியம். திரும்ப சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் நிறைய பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கார். என் ஆவியில் நான் உணர்றேன், நீ நினச்ச பாதையை போல இருக்காதுப்பா, ஆனால் விட்டு கொடுத்து பாரேன், நீ போய் தான் பாரேன், உன் தலை எப்படி உயர்த்தப்படும் என்று. நீ நினைத்ததை விட, நீ ஆசைப்பட்டதை விட அது நிச்சயம் மேலாகத்தான் நான் உன்னை வழி நடத்துவேன். காரணம், உன் நினைவை விட என் நினைவும், உன் வழிகளை விட என் வழிகளும் மேலானவை, அது மிகவும் உயர்ந்தவை. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஐந்தாவது ஒரு குறிப்பை இந்த தெபோரால் என்ற தீர்க்கதரிசி வாழ்க்கையில் இந்த துரிதமாய் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலையை குறித்து மட்டுமல்ல, அதற்கான காரணத்தையும் அவர்கள் சரியாய் அறிந்து வைத்திருந்தார்கள். வசனம் நியாயாதிபதிகள் 4:4 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாசிப்போம் என்றால், அக்காலத்திலே தெபோரால் என்ற தீர்க்கதரிசி இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அக்காலத்திலே என்றால் எந்த காலத்திலே? அதற்கு நீங்கள் அடுத்த அதிகாரத்துக்கு நீங்கள் போக வேண்டும். வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள், ஹல்லேலூயா, 5வது அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நியாயாதிபதிகள் 5:6 இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த தேசம் எப்படி இருந்தது என்று, எந்த சூழ்நிலைமை அங்கு நிலவியது என்று நமக்கு திட்டமும் தெளிவுமாக போடப்பட்டிருக்கிறது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சிலதை விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். தெபோரால் என்ற தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால், அவர்கள் வாழ்ந்த காலத்திலே பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தன. பெரும் பாதை தான், வைட் ரோடு தான், நத்தம் ரோடு மாதிரி நல்ல பெரிய ரோடு தான், ஆனால் அதில் சுகம் இல்லை, அதில் பாதுகாப்பு இல்லை, பாழாய் கிடந்தது பெரும் பாதைகள். அதனால பாதைகள் பாழாய் கிடந்தபடியினாலே வழி நடந்து போகிறவர்கள் எப்படி போனார்கள் என்றால், பெரும் பாதை லகுவான பாதை தான், அதிலே போகவில்லை, அவர்கள் பக்கவாட்டு வழியாய் போனார்கள். ஏன் பக்கவாட்டு வழியாய் போனார்கள் என்றால், அந்த பெரும் பாதைகளிலே திருடர்கள் பயம் சூழ்ந்திருந்தது. இந்த திருடர்களை பற்றின பயம் அதிகமாக இருந்தபடியினாலே இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்தார்கள். தங்களுக்கு ஒரு அரண்களை கட்டி கொண்டார்கள். அந்த தடிமனான அரணுக்குள், அந்த சுவருக்குள் அவர்கள் கூட்டமாக வாழ்ந்தார்கள். ஏனென்றால் தேசத்தில் ராஜா இல்லை, குழப்பம், சண்டை, சச்சரவு, பயங்கரமான சூழ்நிலைமை. தேசத்தின் நிலைமைதான் இப்படி என்றால், ஹல்லேலூயா, அந்த தேசத்தினுடைய இருந்த கிராமங்களின் நிலைமை அதைவிட மோசம். தெபோரால் சொல்லுகிறாள், நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருந்த நிலைமையில் தான், ஹல்லேலூயா,
இது எல்லாவற்றுக்கும் மகுடமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை அற்புதமாய் நடத்தி வந்த கர்த்தரை விட்டு பாகால்களை சேவித்து அந்நிய தேவர்களை பின்பற்றி கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பொல்லாப்பானதை செய்து கொண்டிருந்தபடியினாலே கர்த்தர் அவர்களை கானானிய ராஜாவின் விற்று போட்ட அந்த சூழ்நிலைமையினால் தேசத்தில் முறையிடுதல்கள் எழும்ப ஆரம்பித்தது, கூக்குரல்கள் எழும்ப ஆரம்பித்தது. எங்கு பார்த்தாலும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைமையை போல ஒரு அமைதலற்ற சூழ்நிலைமைக்குள் தெபோராள் என்ற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து வந்தார்கள். சும்மாதான் சூழ்நிலை மேல இல்லைங்க, ஆண்களே செய்ய தடுமாறின போது, ஆண்களே செய்ய அப்படியே பயந்து கொண்டிருந்த போது, இப்படிப்பட்ட சவால் நிறைந்த சூழ்நிலைமையில் தான் கர்த்தரின் அழைப்பை ஏற்று அவர்கள் தீர்க்கதரிசியாக மட்டுமல்ல நியாயாதிபதியாக எழும்பி பிரகாசித்தது. காரணம் என்னமா? நாலேஜ் இல்லாமல் அவங்க இல்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலைமையின் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அறிவு அவர்களுக்கு இருந்தது. இது மட்டுமா தானா சகோதரி என்றால் இல்லை, அந்த சூழ்நிலைமைக்கான காரணத்தையும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். நியாயாதிபதிகள் 4:1-3 நாம் வாசிக்கிறோம். ஏன் இந்த முறையிடுதல், ஏன் இந்த தேசத்தில் சமாதானம் இல்லை என்று அவர்கள் சிந்தித்து பார்த்தபோது அவர்களுக்கு ஒரு காரியம் தெளிவாய் விளங்கினது. என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி பாகால்களை பின்பற்றி சோரம் போன போது கர்த்தர் அவர்களை ஒடுக்குகிறவர்களின் கையில் ஒப்பு கொடுத்தபடியினால் தான் இந்த கூக்குரலுக்கு காரணம் என்ற சரியான காரணத்தையும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலைமையை குறித்த அறிவும், அந்த சூழ்நிலைமை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதையும் நீங்கள் சரியாய் அறிந்து வைத்திருக்கிற நபராக இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே என்னுடைய அனுபவத்திலே வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு கல்யாணமாகி திருமணமாகி நடுத்தர வயது மற்றும் வயது முதிர்ந்த ஒரு 60-70களில் உள்ள தாய்மார்கள் வரைக்கும் தேவ ஆலோசனையை கொடுப்பதற்கு கர்த்தர் இந்த ஊழிய நாட்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்களில் அநேகம் பேர் என்னிடம் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம், சகோதரி, இதற்கு மேல் இந்த திருமண உறவில் என்னால் நீடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இதற்கு மேல் எனக்கு தீமைக்கு மேல் தீமை செய்து என்னை கண்ணீர் வடிக்க வைக்கிற இந்த குடும்ப உறவுகளை என்னால் மன்னிக்கவே முடியாது. இனிமேல் என்னோடு என் சரீரத்தில் என்னோடு கூட போயாமல் பல வருடங்களாய் போராடி கொண்டிருக்கிற இந்த வியாதியோடு என்னால் போராடவே முடியாது. இந்த வேலை ஸ்தலத்தில் என்னால் தொடரவே முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டேன், துக்கங்களை சகிச்சேன், ஆனால் இனிமேல் என்னால் முடியாது. ஹல்லேலூயா. இதற்கு மேல் எல்லாவற்றுக்கும் மகுடமாக என்னை கண்ணீர் விட வைக்கிற இந்த சூழ்நிலைமைக்காக இனிமேல் என்னால் ஜெபிக்க கூட முடியாது என்று சொல்லி புலம்பின எத்தனையோ சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையிலிருந்து நான் சொன்னது கொஞ்சம் தான், ஆனால் இப்படி முடியாது அவங்க போட்ட லிஸ்ட் பயங்கரமாக இருக்கும். நேரம் குறைவாக இருக்கிறபடினால நான் சொல்லி முடிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையை நான் கூர்ந்து கவனித்து பார்த்த பொழுது அதில் ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பித்தார். தாங்கள் என்ன சூழ்நிலைமையில் போகிறோம் என்ற அறிவு அவர்களுக்கு இருக்கிறது, ஆனால் அதற்கான சரியான காரணம் என்ன என்பதை குறித்து இந்த சகோதரிகளுக்கு தெளிவு இல்லை. அதனால் இவர்களை குறை சொல்லி கர்த்தர் தங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்ட பாதையில் ஓட முடியாமல், அதனால் எழும்பி பிரகாசிக்கவும் முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த சகோதரிகளின் நிலைமை ஏராளம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சில சகோதரிகளுக்கு நான் கர்த்தருடைய ஆலோசனை பகிர்ந்து கொடுத்த கர்த்தர் கிருபை செய்தார். தான் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு அவர்கள்தான் காரணம், இவர்கள்தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருந்த பல சகோதரிகளுக்கு, சிஸ்டர், அதுவல்ல காரணம், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு மூல காரணம், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரூட் காஸ். நீங்க சொல்லுங்க, நீங்க நல்ல தெளிந்த டாக்டரா இருந்தா நீங்க கைவலின்னு போனீங்கன்னா அவன் தலையை தான் ஸ்கேன் பண்ண சொல்லுவான். அந்த டாக்டர் தலையை தான் ஸ்கேன் பண்ண சொல்வார். ஏன்னா கைவலி என்பது இன்னொரு வேதனையினுடைய அடையாளமே தவிர கைவலி என்பது உண்மை அல்ல. இங்கே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கோ அது கையில் வெளிப்பட்டிருக்கும். இடுப்பு வலின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்ச டாக்டர் இடுப்பை ஸ்கேன் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. இடுப்பு எங்கேயாவது உனக்கு பிடிப்பு இருக்கும், அந்த கழுத்தில் உள்ள பிடிப்பு இடுப்பு வரைக்கும் பரவி இருக்கும். அதே போல அநேக நேரங்களில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு இவர்களை காரணம் சொல்லுகிறோம், ஆனால் ரூட் காஸ் அது வேறமா இருக்கும். அதை அவர்களுக்கு புரிய வைத்த கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் சில சகோதரிகள் சொல்வாங்க, சிஸ்டர், நான் இந்த பிரச்சனையில் என்னோட வாழ்க்கையில் நான் காணப்படுகிற சமாதான குறைச்சல்களுக்கு காரணம் இவங்க மட்டும் என்னோட முழுமையாக ஒத்துழைச்சிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், சமாதானத்தோட வாழ்ந்திருப்பேன். இப்படி சொன்ன சகோதரிகள் நிறைய பேருக்கு
பேசின இந்த சகோதரி தங்களுடைய ஒத்துழைப்பை முழுமையாய் கொடுத்திருந்தார்கள் என்றால் காரியம் எப்படி மாறுதலாய் மாறி இருக்கும் என்பதை கர்த்தர் விளக்கி காண்பிக்க உதவி செய்தார். இன்னும் சில சகோதரி சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் ஆண்டவருக்காக உண்மையா உழைச்சிறேன், உண்மையா ஜெபிக்கிறேன், வேதத்தை விட மாட்டேன், பைபிள் வாசிப்பை விட மாட்டேன், ஜெபிக்க மறக்க மாட்டேன். ஆனால் இப்படி என்னதான் நான் ஆண்டவர் காலத்தில் இருந்தாலும் அநேக நேரங்களிலே நான் உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள் கடந்து போகிறேன் சகோதரி என்று சொல்கிற அநேக சகோதரிகளிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அது என்ற கர்த்தர் உங்களை அனுமதிக்கிற பாதை அது உங்களை உடைக்கிற பாதை அல்ல, அவர் விரும்புகிற விதத்தில் நீங்கள் உருவாகும்படி ஆண்டவர் உங்களை உருவாக்குகிற பாதைகள் என்பதை விளங்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில எப்பயும் தோல்வி, எதுல எழுதியுமே ஜெயம் இல்லை, எல்லாவற்றிலும் தோல்வி. இதுக்கு காரணம் அவங்க சூனியம் வச்சுட்டாங்க, இவங்க நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க சகோதரி, அதனாலதான் என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, என் கணவர் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, தேக்க நிலைமை. இப்படி எத்தனையோ புலம்பின சகோதரிகளுக்கு அவர்கள் வாழ்க்கையில் பின்னால் இருந்து செயல்பட்ட சத்துருவின் கிரியைகளை ஆவியானவரின் ஒத்தாசையோடு அடையாளம் கண்டு அதை அவர்களுக்கு புரிய வைக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்படி நான் சொன்னது சில, அநேக காரியங்களை கர்த்தர் பகிர்ந்து கொள்ள உதவி செய்த பொழுது, வசனத்தை விளக்கி காண்பித்த பொழுது, எம்மாவூர் சீஷர்களின் இதயம் எப்படி ஆண்டவருக்காய் கொழுந்து விட்டு எரிந்ததோ, தங்கள் இருந்த சூழ்நிலைமைக்கான காரணத்தை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்த போது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து, அது மாத்திரமல்ல அந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு தைரியத்தை கொடுத்து, வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து, நான் ஆண்டவருக்காக இனிமேல் எழும்பி பிரகாசிப்பேன் என்று ஆண்டவருக்கு தங்களை மீண்டும் ஒரு விசை அர்ப்பணிக்க இந்த ஊழிய பாதையிலே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதே ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட திட்டவட்டமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் பேசின இந்த காரியம் ஏதோ ஒரு சகோதரி பகிர்ந்து கொண்டதை போல் இருந்தாலும், இன்றைக்கு இந்த கூட்டத்தில் குழுமி இருக்கிற அநேக சகோதரிகளுடைய நிலைமையிலும் வாழ்க்கையிலும் இந்த நிலைமை இருப்பதை கர்த்தருடைய ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சவாலாய் சொல்லுகிறேன், நீங்கள் போவதற்கான சூழ்நிலைமை, அதற்கான சரியான காரணத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் போகிற பாதையிலே அந்த சூழ்நிலைமையை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு வேண்டிய தேவ கிருபை, தேவ ஞானம், தேவ நடத்துதல், தேவ ஆலோசனை எல்லாவற்றையும் தந்து முன்னே கடினமாயிருந்த உங்களுக்கு இது லகுவாய் மாறும்படி, எளிதாய் ஜெயித்துக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெபோராள் கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்தார். சூழ்நிலையின் காரணத்தை புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் புலம்ப மாட்டீங்க, வாழ்க்கையில் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் தயவு செய்து எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, கர்த்தருக்கு சுத்தமாக இருந்தால் நான் அடுத்த நேரம் அனுமதிக்கும் என்றால் அடுத்த ஆராதனையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியமிக்கப்பட்ட நேரத்தை விட சற்று கூடுதலாகிவிட்டது, ஆனால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் இந்த வார்த்தைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கும்படி விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இந்த ஜெப குறிப்பை மட்டும் சொல்லி நான் போதகருடைய கரங்களை கொடுக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன் என்பதற்காக நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த நாள் காலை வேளையிலே இதை கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்றால் மட்டும் இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஹல்லேலூயா, நீங்கள் வாஞ்சிக்கிற விடுதலைகளை கர்த்தர் பெரிய ரட்சிப்பை உங்கள் குடும்பத்திலே, சமுதாயத்திலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்து உங்கள் காலங்களிலே அமைதலற்றிருக்கிற சூழ்நிலைமையை கர்த்தர் மாற்றி நிரந்தர அமைதல் உள்ள காலங்களை கர்த்தர் உங்கள் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிக்க அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஒருபோதும் ஆண்டவரே நீர் என்னை அழைத்த அழைப்பு, அந்த அழைப்புக்கு பின்னால் இருக்கிற நோக்கத்தை நான் மறக்க மாட்டேன். ஆண்டவரே, என்னை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறேன். அழைத்த ஆண்டவர் அந்த நோக்கத்தை, ஒரு அழைப்புக்கு பின்னால் நோக்கத்தை வைத்திருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொள்ள உதவி செய்தேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். இரண்டாவதாக, எக்காரணத்தை கொண்டு குடும்பத்தில் உள்ள பொறுப்பை நான் அல்ல தட்ட மாட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு நியமித்த குடும்பம் பெரியது. அந்த குடும்பத்தில் ஒரு தாயாய், ஒரு மனைவியாய் தேவன் என்னை நியமித்திருக்கிற அத்துணை ஸ்தானத்திலும் என்னுடைய பலகீனங்களை குற்றம் சாட்டி நான் செய்யாமல் விடவே மாட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு நியமித்த பொறுப்புகளை நான் செய்வேன். அதோடு கூட நீர் எனக்கு அழைத்த ஊழியத்தையும் நான் நிறைவேற்றுவேன். மூன்றாவதாக, ஆண்டவரே, நான் என்னுடைய அழைப்பை ஒருபோதும் மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே அது சிறியதா இருக்கலாம்,
நான் நினைப்பதை போல் பெரிதா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உம்முடைய பார்வையில் விசேஷமானது என்பதை உணர வைத்திருக்கிறீர். அந்த பொறுப்பை என்னை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது என்று நம்பித்தானே என்னை கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு என் மன கண்களை திறந்திருக்கிறீர். ஒருபோதும் என் அழைப்பை நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன் ஆண்டவரே. என் அழைப்புல நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. அடுத்ததாக தேவ திட்டத்திற்கு முழுமையா ஒப்படைக்கிறேன். நான் விரும்புகிற பாதையை போல இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. எனக்கு மேன்மையோ நான் பொருட்டாவோ எண்ணப்படாமல் இருக்கலாம், ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே. நான் இந்த உலகத்தில் எனக்கு மேன்மை கிடைக்கலனாலோ என் அழைப்பை முடிச்சு நான் பரலோகம் போகும் பொழுது நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் ராஜாவின் சந்தோஷத்தில் பிரவேசி என்று கர்த்தரனை மேன்மைப்படுத்துவீர். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆண்டவரே. தொடர்ந்து என் அழைப்பில நான் ஓட எனக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, நான் வாழ்ந்த சூழ்நிலைமை, நான் வாழுகிற சூழ்நிலைமையை மட்டுமல்ல, அதற்கான சரியான காரணம் என்ன, வியாதிக்கான காரணம் என்ன, என் பிள்ளைகள் அனுபவிக்கிற வேதனைக்கான காரணம் என்ன, நான் புரிந்து கொண்டு ஜெபித்து ஜெயமெடுக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பெரிய கரங்களுக்குள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே உடைய திருக்கரங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்த்திருக்கிறீர். எந்த அளவுக்கு அவர்கள் இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்திருக்கிறார்களோ, ஒருவேளை இத்தனையும் செய்வதற்கு அவருடைய சுய பலத்தால் முடியாது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஒன்றை அறிந்திருக்கிறோம், தம்மை அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் அர்ப்பணிப்பு உண்மையானதென்றால் தெபோரால் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்த தேவன் இங்க கூடி வந்திருக்கிற அத்துணை தாய்மார்களும் கர்த்தர் தங்களை வைத்திருக்கிற குடும்பத்திலே, சபையிலே, சமுதாயத்திலே உமக்காய் எழும்பி பிரகாசிப்பதற்கான உன்னத பலன் அவர்கள் இந்த நாளில் ஜெபிக்கிற போதே அவர்கள் சிரசிலே வந்து அமருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாய் இருக்கட்டும். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. வீடுகளுக்கு கடந்து போகும்போது மாறாத பிரசன்னம் கூடவே செல்லட்டும், ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெய் தாமஸ், ஸ்டெல்லா, பாசமாக உங்கள் பிள்ளைகள் லவீனா, லேனார்டு, பின்னால் பாசலின்சி அவங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த பழம் வைக்கிற பாட்டியம்மா ஆனந்தி அவங்க வந்து சாட்சி சொல்வதற்காக சொல்லியிருந்தாங்க. செகண்ட் சர்வீஸில் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. கூடுமான மட்டும் 2வது ஆராதனைக்கும் நீங்கள் வர முடிந்தவர்கள் இதே செய்தி தான் கொடுப்பாங்க. ஜப நேரங்கள், சாட்சிகள் இருக்கும். செய்திக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக கொடுக்குறோம். ஆகவே தயவாய் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. தாய்மார்கள், கிஃப்ட் வாங்காதவங்க, ஜோதிஸ்டர்